ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. வணக்கம் நண்பர்களே. இன்றைய கீதை எளிய நடையில் நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி 18 நாட்களில் 18 அத்தியாயங்களை நாம் மிக எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல பார்க்கிறோம். இந்த கீதை எளிய நடையில் அப்படிங்கிற நிகழ்ச்சி நாம பகவத்கீதையினுடைய ஆழமான கருத்துக்களை மிக எளிமையாக பாமர மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல படங்களோடையும் நல்ல உதாரணங்களோடையும் விளக்கம் சொல்றதுக்கான எங்களுடைய ஒரு முயற்சி. இந்த பகவத்கீதை அப்படின்றது ஒருத்தருடைய வழிபாட்டு புத்தகம், அதாவது சாமி கும்பிடுறதுக்கு மட்டும் நான் என்னுடைய பூஜை அறையில வச்சுக்கிறேன் அப்படின்னு இந்த பகவத்கீதை இல்லாம, இது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கையில தினமும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகமாக மாற வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்துல நாம எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி இது. இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது நம்மளுடைய கையேடு, மேனுவல். இப்ப எந்த ஒரு பொருள் வாங்கினாலும், ஒரு டிவி, ஒரு வாஷிங் மிஷின், இல்ல ஒரு மொபைல், ஒரு கார், ஒரு மோட்டார் பைக், எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருளுக்கு ஒரு கையேடு, ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. அந்த மேனுவல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோம்? இந்த பொருளை எப்படி உபயோகப்படுத்தணும், எப்படி உபயோகப்படுத்தினா இதனுடைய பெருவாரியான பயன்பாட்டை நம்ம அடைய முடியும், அதாவது அதை நல்லா ஃபுல்லா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். நம்மளா இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அதை யூஸ் பண்ணுவோம், உபயோகப்படுத்துவோம். ஆனா அதனுடைய முழு பலனை நம்மளால அடைய முடியாது. அதனால அந்த கையேடை நாம் உபயோகப்படுத்தி என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் நாம உபயோகப்படுத்திக்கிடலாம். எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. இதுல என்ன அனுபவம் கேக்குறீங்களா? ஒரு தடவை நான் கார்ல போயிட்டு இருக்கும் போது அதுல திடீர்னு ஒரு சிகப்பு விளக்கு அப்படியே அணைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தது எனக்கு ஏன் இது இப்படி ஆகுது அப்படின்னு புரியல. ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம டக்குன்னு அங்கனுக்குள்ள என்னவும் செய்ய முடியல அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, வண்டியிலேயே அந்த காரனுடைய புக்கு இருக்கும். அந்த புக்குல தான் எல்லா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அதே மாதிரி இந்த பொருள் இந்த மாதிரி அது செயல்படும், இந்த மாதிரி அது நடந்துச்சுன்னா என்ன பிரச்சனையா இருக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துச்சுன்னா நீங்க மெக்கானிக்கை அணுகுங்க அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அப்ப பார்த்ததுமே தெரிஞ்சது, ஓகே இது ரொம்ப உடனடியான பிரச்சனை இல்லை, நம்ம இந்த பிரயாணத்தை முடிச்சுட்டு ஊருக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை மெக்கானிக் இடத்துல காட்டிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு நான் ரொம்ப பதட்டப்படாம நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா வண்டியை ஓட்டிட்டு போனேன். ஸோ இந்த மேனுவல் அப்படிங்கிறது நம்மளுடைய பொருட்களை அல்லது உபகரணங்களை அல்லது எந்திரங்களை நம்ம நல்ல விதத்துல உபயோகப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதே மாதிரி இந்த மனிதன் அப்படிங்கிற இந்த ஒரு உடல்ல நாம இருக்கிறோம். இந்த மனித சரீரத்தை நாம நல்ல விதத்துல பயன்படுத்திக்கிறதுக்கு, அதனுடைய முழு பலனையும் அடைகிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு கையேடு. அதனால இந்த பகவத்கீதை நாம அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது அவசியப்படுகிறது. என்ன புரிஞ்சதா? இப்ப இந்த பகவத்கீதை எளிய நடையில், கீதை எளிய நடையில் 18 நாட்களில் 18 அத்தியாயங்கள்ங்கிற இந்த நிகழ்ச்சியில நீங்க எல்லாரும் ஒவ்வொரு குறிக்கோளோட சேர்ந்திருப்பீங்க. நீங்க சில கிருஷ்ணர் யார், இல்ல கடவுள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சேரலாம், இல்ல சிலர் ஞானம் பெறுவதற்காக சேரலாம், இல்ல இன்னும் சிலர் இது என்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு உதவுமா அப்படிங்கிறதுக்காக சேரலாம். இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, அதுல இருந்து விடுபட முடியுமா, அதுக்கு இந்த பகவத்கீதை அடிப்படையாக கொண்டு என்னால வாழ முடியுமா அப்படின்னு. ஆனா நண்பர்களே, நாம எல்லாரும் அல்டிமேட்டா தேடுறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆனந்தம், மகிழ்ச்சி அப்படிங்கறதான் தேடிட்டு இருக்கோம். நாம இந்த மகிழ்ச்சி அப்படிங்கறத நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்துல இருந்து தேடிட்டு இருக்கோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்மள என்ன சொல்லியிருப்பாங்க? டேய்,
நல்லா படிடா, நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுத்தனாதான் நீ வாழ்க்கையில மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்க முடியும். அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் வந்ததும் என்ன சொல்லுவாங்க, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான நேரம், வாழ்க்கையில விளையாட்டுத்தனமா இருக்காத, நீ நல்லா படிச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம், உன்னுடைய வாழ்க்கையில வந்து எல்லாத்துக்கும் இந்த மார்க் ஷீட்டு இந்த எல்லாமே உனக்கு உதவியா இருக்கும். ஆனா 10th நீ கஷ்டப்பட்டு நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும், அப்பதான் நல்ல குரூப் கிடைக்கும். நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுடைய எல்லா செயல்பாட்டுகளையும் குறைச்சிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல மார்க் எடுத்தோம் அப்படின்னாக்கா, ஓகே அடுத்து நல்ல குரூப் கிடைச்சதுக்கு அப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் வந்து சொல்லுவாங்க, டே இதுதான் உன்னுடைய கேரியரை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், இதுல நீ சரியா செயல்பட்ட அப்படின்னு சொன்னாக்கா நீ வந்து வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்கலாம், நம்மளும் அந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்துல ஒரு உற்சாகத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, கடினமாக நம்ம படிச்சு நல்லா மக்கப் பண்ணி பரீட்சை கஷ்டப்பட்டு எழுதி நல்ல மார்க் எடுத்து ஒரு நல்ல காலேஜ்லயும் நமக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா, அப்பா வாழ்க்கையில செட்டில் ஆகலாம், இவ்வளவு நாள் படிப்பு பரிசை நிறுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் நாம, ஓகே கல்லூரி படிப்பு முடிஞ்சதும் வேலைக்காண்டி தேடிட்டு அப்படிப்பட்ட நமக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அங்கேயும் ஆங்ஸைட்டி, இப்ப வந்து வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், வேலை கிடைக்கிறதே வந்து குதிரை கொம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வேலை ஒண்ணு கிடைக்கணும்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இப்ப நமக்கு கூகுள்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம், மிக பெரிய கம்பெனில ஒரு நல்ல வேலை. ஓகே, அப்பயாவது நமக்கு வந்து இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, தமிழ்ல சொல்லுவாங்க கழுவுற மீன்ல நழுவுற மீன் அப்படின்னு சொல்லி, அந்த மீனெல்லாம் அப்படி கழுவிட்டு இருக்கும் போதே கை வழியா அப்படியே ஒண்ணு நழுவி ஓடி போயிடும். நாம வந்து இந்த மகிழ்ச்சி வந்து நம்மளுடைய பலவிதமான செயல்கள் மூலமா தேடிட்டு இருக்கும் பொழுது, இப்ப எந்த நிலையில இருக்கோம், நாம ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா மகிழ்ச்சி கிடைச்சிரும் அப்படிங்கிற நிலைமையில இருந்தோம். ஆனா இப்ப நல்ல வேலையில எங்க இருக்கிறோம், கூகுள்ல இருக்கிறோம். ஆனாலும் இந்த மகிழ்ச்சி கிடைச்சதா நண்பர்களே, இல்லை அப்படிங்கறதுதான் பதில். அப்ப வீட்டுல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, டேய் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா உன்னுடைய வாழ்க்கையில எல்லா மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஒரு கல்யாணமும் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப கணவனும் மனைவியும் சுற்றுலா போறது வர்றது இதெல்லாம் சில நாட்கள், அந்த நாட்களும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமும் மகிழ்ச்சி நமக்கு உண்மையிலேயே கிடைச்சதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, உனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப ரம்மியமாக ரொம்ப ஆனந்தமயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு குழந்தையும் பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த குழந்தை வளர்ந்து அது ஸ்கூலுக்கு போய் அது படிச்சு விளையாட்டுத்தனமா இருக்கும் பொழுது நம்ம அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லுவோம், ஏய் ஒழுங்கா படுறா, ஒழுங்கா படிச்சு மார்க் எடுத்தாதான் நீ வந்து சந்தோஷமா இருக்க முடியும், இல்லையா நண்பர்களே? இது நம்ம எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இருந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்மளுடைய விரலுக்கு இடையில நழுவி எங்கேயோ போயிடுச்சு அப்படிங்கிறத நாம உணர முடிகிறது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல தான் நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மகிழ்ச்சியை தேடி இந்த கீதை எளிய நடையில் 18 நாட்களில் 18 அத்தியாயங்கள்ங்கிற வகுப்புகள்ல சேர்றோம். இந்த தேடல் ஏற்படும் பொழுது ஒருத்தர் உண்மையிலேயே மனிதனாக ஆகிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. நம்முடைய தமிழ்ல ஔவை பாட்டி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க ஒருத்தர் மனிதனா இருக்கிறத பத்தி. என்ன சொல்லியிருக்காங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது குருடு செவிடு அல்லாது பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி ஔவை பாட்டி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஔவை பாட்டியினுடைய வார்த்தை பிரகாரம் நம்ம இத கேள்விப்பட்டிருப்போம், ஆனா ஒரு தடவையும் நமக்கு யோசிச்சது கிடையாது. என்ன, ஏன் இந்த மனித பிறவிய அரியுதுன்னு ஔவை பாட்டி சொன்னாங்க? பல வகையான உயிரினங்கள் இருக்குது, பறவைகள், விலங்குகள்,
அதுக்கப்புறமா ஊர்வன, அதுக்கப்புறமா தண்ணியில வாழக்கூடியது நீர் வாழ்வன, அதுக்கப்புறம் மரம் செடி கொடிகள். இந்த எல்லா உயிரினங்களை விட மனிதன் அப்படிங்கிறத குறிப்பிட்டு ஏன் அவ்வை பாட்டி சொல்லியிருக்கிறாங்க? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாங்க? அப்படி என்ன விசேஷம் மனித பிறவியில அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த மனித பிறவி மற்ற உயிரினங்களிலிருந்து வேறுபட்டது. சில செயல்பாடுகள் ஒன்றாக இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு மனிதனையும் ஒரு விலங்கையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, மனிதனும் சாப்பிட்றான், விலங்கும் சாப்பிடுது. மனிதனும் தூங்குறான், விலங்கும் தூங்குது. மனிதன் இனப்பெருக்கம் செய்யறான், விலங்குகளும் இனப்பெருக்கம் செய்யுது. மனிதன் தற்காத்துக் கொள்கிறான், மிருகங்களும் தற்காத்துக் கொள்கிறது. அப்ப என்ன வித்தியாசம்? ஏன் மனித பிறவி அரிதானதுன்னு அவை பாட்டி சொல்லணும்? ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசித்தது உண்டா? கிடையாது. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மனித பிறவியில மட்டும்தான் ஒருத்தர் தர்மத்தை கடைபிடிக்க முடியும். தர்மத்தை கடைபிடிக்கிறதுனா என்ன? தர்மம் அப்படின்னாலே அது நம்மளிடத்துல இருந்து பிரிக்க முடியாத ஒரு தன்மை அப்படின்னு சொல்றோம். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப சர்க்கரை இருக்குது, சர்க்கரையில இருந்து இனிப்புங்கிற தன்மையை பிரிச்சிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் அதை சர்க்கரையை நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப அந்த சர்க்கரையில இருந்து அதனுடைய தன்மை, அதனுடைய தர்மத்தை பிரிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த பொருளை அந்த பொருளாக சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த மனித பிறவியினுடைய அல்லது எல்லா உயிரினங்களுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னாக்கா சேவை செய்யறது. இது நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். குழந்தைகள் பெற்றோர்களுக்கு சேவை செய்யறாங்க, பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சேவை செய்கிறார்கள், கடைக்காரன் தன்னுடைய வாடிக்கையாளருக்கு சேவை செய்யறார், அதுக்கப்புறமா அரசியல்வாதி பொதுமக்களுக்கு சேவை செய்கிறார்கள். அப்படிதான் சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு சேவை செய்ய எங்களுக்கு வாக்களியுங்கள். அப்ப அரசியல்வாதி உண்மையிலே என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேவை செய்யணும். அப்கோர்ஸ் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நிச்சயமா செய்வாங்க. ஆக எல்லா நிலைகள்லயும் நாம இந்த சேவை இருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப சேவை செய்யறது அப்படிங்கிறது இந்த உயிர்வாளிகளினுடைய தன்மை. இது நம்ம மற்ற உயிரினங்களையும் பார்க்கலாம். ஒரு குருவி தன்னுடைய குஞ்சிக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா சின்ன சின்ன புழுக்களை எடுத்துட்டு வாயில ஊட்டி விடும், சேவை செய்யுது. ஒரு பெண் கோழி தன்னுடைய குஞ்சுகளை மற்ற பறவைகளோட தாக்கத்துல இருந்து பாதுகாக்கும். அப்படியே தன்னுடைய ரெக்கை கடையில அப்படியே கூடயே அப்படியே எல்லாம் கூட்டிகிட்டே போகும், இதுவும் பின்னாடியே போகும். நான் எங்க வீட்டுல சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது பார்த்துருக்கேன். தாய் பூனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இத்தினோண்டு சின்ன எலியை பார்த்து பிடிச்சிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு வித்தியாசமான சத்தத்தை கொடுக்கும். உடனே இந்த குட்டி பூனைங்களாம் என்ன பண்ணுவோம்னா தாய்கிட்ட ஓடும். ஓடினதுக்கு அப்புறமா அந்த எலியை அதை என்ன பண்ணுவோம்னா அந்த குட்டிக்கிட்ட பூனைக்குட்டி கிட்ட பக்கத்துல வச்சுட்டு இது ஒரு ஸ்டெப் எட்ட நின்று அப்படியே பார்க்கும். இந்த எலி ஓடிச்சுன்னா எலியை டக்குன்னு பிடிக்கும். ஆனா இந்த சின்ன பூனை என்ன பண்ணுவோம்னாக்கா அது குட்டி எலி அப்படிங்கிறனால என்ன பண்ணா அதுகிட்ட விளையாடும், அதை பிடிக்கிறது எப்படின்னு பார்க்கும். இது அந்த தாய் பூனை குட்டி பூனைக்கு சொல்லி கொடுக்குது எப்படி எலியை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி. இது சேவை இல்லையா? இது மாதிரியா நம்ம எல்லா உயிர்வாளிகளிடத்துலையும் நம்ம இந்த சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையை பார்க்கிறோம். இது மனிதனுடைய தர்மம். சோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னாக்கா கேள்விகள் எழுப்ப ஆரம்பிக்கிறோம். எனக்கு உண்மையான மகிழ்ச்சி இந்த மனித பிறவியில கிடைக்குமா? நித்தியமான மகிழ்ச்சி, இட்டர்னல் ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற தேடலை ஆரம்பிக்கிறோம். இந்த தேடலை ஆரம்பிக்கும் போது தாங்க நாம உண்மையிலேயே மனுஷனா இருக்க ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா. நம்ம மனிதனா பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நாம இந்த மாதிரியான உயர் விஷயங்களை பற்றி கேள்விகள் எழுப்ப வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரியான கேள்வி எழும்பொழுது நாம இந்த கீதை எளிய நடையில் அப்படிங்கிற வகுப்பு நமக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும். எதுக்கு? நம்முடைய வாழ்க்கை ரகசியங்களை நாம புரிந்து கொண்டு வாழ்க்கை முழு பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வதற்கு. அப்ப இந்த பகவத்கீதை எளிய நடையில் அப்படிங்கிற இந்த வகுப்புல நீங்க சேர்ந்ததுக்குண்டான பலனை நிச்சயமாக உங்களால அடைய முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன்.
நாம இந்த கீதை எளிய நடையில் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும். அந்த வாக்கெடுப்புல நாம ஒரே ஒரு கேள்விதான் கேட்டிருக்கோம். நீங்க பகவத்கீதை படித்திருக்கின்றீர்களா? ஹேவ் யூ ரெட் பகவத்கீதா? அப்ப அதுக்கு நீங்க பெரும்பாலானோர் பதிலளித்தீர்கள். நம்ம என்னெல்லாம் பதில் கேட்டிருந்தோம் அப்படின்னாக்கா, என்னிடத்துல பகவத்கீதையே கிடையாது, என் பகவத்கீதை இருக்கு ஆனா நான் படிச்சதே இல்லை, இங்க அங்கன்னு நான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன், ஒரு தடவை படிச்சிருக்கேங்க, நான் ஒரு தடவைக்கு மேலேயே படிச்சிருக்கேங்க அப்படிங்கிற பதிலை நாம கொடுத்திருந்தோம். அந்த தேர்வு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் தேர்வு செய்திருந்தீர்கள். அதனுடைய சதவிகிதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பகவத்கீதையே கிடையாது அப்படிங்கிறவங்க 14.2% பேர், பகவத்கீதை இருக்கு ஆனா படிச்சதில்லை அப்படின்னு சொல்றவங்க 12.7% பேர், அதுக்கப்புறமா இங்க அங்கன்னு நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க 30.7% பேர், அதுக்கப்புறமா ஒரே ஒரு தடவை மட்டும் நான் பகவத்கீதையை படிச்சிருக்கேங்க அப்படிங்கிறவங்க 23.6% பேர், அதுக்கப்புறம் ஒரு தடவைக்கு மேல நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க 17.6% பேர். ஆக மொத்தத்துல இல்ல 60% பேர் பகவத்கீதையை படித்ததில்லை அப்படிங்கிற நிலையில இருக்கிறவங்க. மீதி 40% பேர் ஒரு தடவை படிச்சிருக்கேன், 2 தடவை இல்ல அதுக்கு மேல ஒரு தடவைக்கு மேல கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன், 2வது தடவை படிச்சுட்டு இருக்கேன், 3வது தடவை படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க மீதி சதவீதத்துல இருக்கிறவங்க. அப்ப இந்த பகவத்கீதை உங்கள் அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? நான் பகவத்கீதை இல்லவே இல்லை, இல்ல இருக்கு ஆனா படிச்சதே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, பகவத்கீதையை பற்றிய ஒரு ஒட்டுமொத்தமான கருத்து. இதுதான் பகவத்கீதை, இதுல இப்படிதான் விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். நிச்சயமாக நான் இங்க கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன்னு சொல்றவங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு இந்த ஜிக்ஸா பசில்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன வயசுல விளையாடி இருப்போம். ஒரு படத்தை அங்கங்க கட் பண்ணி கனபனான்னு கட் பண்ணி தனித்தனியா போட்டுட்டு அதை நல்லா குழப்பி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதை ஒண்ணு எடுத்து சேர்க்கறது. அது கடைசியா ஒரு படத்துல கொண்டு வரும். நம்ம இங்க கொஞ்சம் படிச்சிருப்போம், அங்க கொஞ்சம் படிச்சிருப்போம், எங்கேயாவது ஏதாவது கேட்டிருப்போம். இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணணும்னா சில நேரம் ரொம்ப குழப்பத்தை கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பகவத்கீதை என்ன சொல்ல வருது, நமக்கு என்ன பாடம் அதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டும், என்ன பாடத்தை நாம நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப அழகாக தெளிவாக தெரிய வரும். அந்த படம் பகவத்கீதைனா இதுதான் அப்படிங்கிற அந்த படம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிய வரும். நீங்க ஒரு தடவை படித்திருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இதுல இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களை கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு மேல படித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எப்படி இதை எளிமையாகவும் நாம பொது ஜனங்களுக்கு, பாமர மக்களுக்கும் புரியக்கூடிய விதத்துல நாம இதை அவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இந்த விதமா ஒவ்வொரு நபருக்கும், இந்த நிகழ்ச்சியில சேர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இந்த கீதை எளிய நடையில் 18 நாட்களில் 18 அத்தியாயங்கள்ங்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஸோ இப்ப நாம இந்த கீதை அத்தியாயத்துக்குள்ள நாம நுழையலாம். அதுக்கு முன்னாடி இந்த பகவத்கீதையை பற்றிய ஒரு ஆரம்பம், அது எப்படி இந்த கீதை சொல்ல ஆரம்பிக்கப்பட்டது, எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டது, என்ன கதைங்க அதுக்கு பின்னாடி அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். அதை ரொம்ப சுருக்கமா நான் இப்ப உங்களுக்கு எடுத்து சொல்றேன். என்ன அப்படின்னாக்கா, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம், ஹஸ்தினாபுரத்தை தலைநகரமாக கொண்டு குரு வம்சத்தினர் ஆட்சி புரிந்து வந்தனர். அந்த குரு வம்சத்துல 2 அண்ணன் தம்பி. யார் யாரு? திருதராஷ்டிரரும் பாண்டுவும். திருதராஷ்டிரர் பிறவியிலேயே குருடு, கண் பார்வை இல்லாதவர். பாண்டு திடகாத்திரமான உடலை உடையவர். அவருக்கு லேசான சரும வியாதி மட்டும் இருந்துச்சு, ஆனா திடகாத்திரமான உடலை கொண்டவர். அதனால அவருக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. சாஸ்திரங்களின் பிரகாரம் அங்கஹீனமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், உடல்ல குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆட்சி பொறுப்புல இருக்க முடியாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால திருதராஷ்டிரர் டிஸ்குவாலிஃபை ஆகிறார், தகுதி இல்லாதவராக ஆனதுனால பாண்டுவுக்கு முடிசூட்டப்படுகிறது.
அதனால ஹஸ்தினாபுரத்தினுடைய மன்னன் இப்ப பாண்டு. அதுக்கப்புறமா அந்த அரியணைக்கு உரியவர்கள் பாண்டுவனுடைய புத்திரர்களாக தான் இருப்பார்கள். இதுதான் விதி. ஆனா பாண்டு தன்னுடைய மகன்கள் முதிர்ந்த வயதை அடைவதற்கு முன்னாடியே, அதாவது ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு முன்பாகவே பாண்டு இறந்துவிட்ட காரணத்தினால இப்ப இந்த பாண்டவர்கள் 5 பேரும் திருதராஷ்டிரருடைய பொறுப்புல கொடுக்கப்படுகிறார்கள். திருதராஷ்டிரர் தன்னுடைய பசங்கள் 100 பேரு, துரியோதனன் தலைமையாக கொண்டு முதல் மகனாக கொண்டு 100 பேர் இருக்கிறாங்க. பாண்டவர்கள் 5 பேர். கௌரவர்கள் பாண்டவர்கள் இவங்க என்ன அப்படின்னாக்கா இந்த அரண்மனையில ஒன்னா வளர்றாங்க. அப்ப இந்த திருதராஷ்டிரன் என்ன செய்யப்படுறாரு அப்படின்னாக்கா ஒரு காபாந்து மன்னனாக, கேர்டேக்கிங் கிங் அப்படிங்கிற ஸ்தானத்துல அவர் வைக்கப்படுறார். இந்த செயல்முறை, அதாவது இந்த விஷயம் இன்னைக்கும் பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படின்னு சொல்றீங்களா, நம்ம தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம், வாக்கெடுப்பு எல்லாம் முடிஞ்சு எண்ணிக்கைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னாக்கா யார் அதிக வாக்கெடுப்பு பெற்றிருக்கின்றார்களோ, பெரும்பான்மை இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த கட்சியினர் நாங்க ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதிக்கு மனு கொடுப்பார்கள். அப்ப ஏற்கனவே ஆட்சியில இருக்கக்கூடிய அணியினர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரதமர் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஜனாதிபதி இடத்துல தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்க வேண்டும். அப்ப ஜனாதிபதி என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா அந்த பிரதமரை, ராஜினாமா செய்யக்கூடிய அந்த பிரதமரை அடுத்த ஆட்சிக்கு இந்த பிரதமர் வர்ற வரைக்கும் ஒரு கேர்டேக்கிங் கவர்மெண்டா வச்சிருப்பார். காபாந்து அரசாங்கம்னு அதை தமிழ்ல சொல்லுவாங்க. சோ அது ஏற்கனவே இருந்திருக்கு. அப்படிதான் திருதராஷ்டிரனுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஆனா துரியோதனுக்கு இருந்த பொறாமையினாலும் திருதராஷ்டிரனுடைய மனோநிலையினாலும் நம்ம பின்னாடி பார்க்க இருக்கோம், சில நிமிடங்கள் அதை பார்க்க இருக்கோம். துரியோதனன் பாண்டவர்கள்னாலே அப்படியே ஒரு வேப்பங்காய் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சார். அவ்வளோ ஒரு பொறாமை அவர்கள் மீது. அந்த பொறாமையினால அவர்களை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சு பல விதங்கள் அவர்களை கொல்வதற்கு முயற்சி செய்தார். ஆனா அது எதுவுமே வெற்றி பெறல. அப்படிங்கிற காரணத்தினால என்ன ஆச்சுது, கடைசியா சகுனியை கூட கூட்டு சேர்ந்துகிட்டு துரியோதனன் சூதாட்டத்துல பாண்டவர்களுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் அபகரித்து என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னாக்க அவர்களை 12 ஆண்டுகள் வனவாசம், 1 வருடம் அக்ஞாத வாசம் இருக்கணும்னு சொல்லி ஆக மொத்தம் 13 வருஷம் ஹஸ்தினாபுரத்தை விட்டு துரத்தி அடிச்சார். இந்த 13 வருடங்களையும் வெற்றிகரமாக முடித்த பாண்டவர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை திரும்ப கேட்ட பொழுது துரியோதனனுக்கு கொடுப்பதற்கு மனசில்லை. அதனால இனி வேறு வழி இல்லை. ஏன்னா இவர்கள் சத்திரியர்கள், ஆட்சியாளர்கள் மற்றவர்களிடத்துல கை கட்டி போய் வேலை செய்ய மாட்டாங்க. அதுதான் சமுதாய அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு. அவர்கள் மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடியவர்கள். அதுதான் அவங்களுடைய தன்மை, அர்த்தம். அதுதான் ஹஸ்தினாபுரத்திற்கு உரிமையாளர்களும் அவங்கதான். ஏற்பாட்டின் பிரகாரம் அவங்க ராஜ்யம் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அதை துரியோதனன் மறுத்தான். அதனால பாண்டவர்களுக்கு வேற வழியே இல்லை, போர் இட்டு அதை மீண்டும் பெறுவது அப்படிங்கிறது. இந்த சூழ்நிலையில குருக்ஷேத்திரத்தில் அந்த போர் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த போர் வீரர்கள் எல்லாருமே அணிவகுத்திருக்கிறார்கள். அந்த அணிவகுப்புக்கு நடுவுல திடீர்னு அர்ஜுனன் கிருஷ்ணர் இடத்துல, கிருஷ்ணா என்ன அப்படி நடுவுல போய் நிப்பாட்டு பார்க்கலாம், நான் யார் கூட எல்லாம் சண்டை போடணும்னு பார்க்க விருப்பப்படுறேன்னு சொல்ல, கிருஷ்ணர் அதை செய்ய அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில ஒரு சம்பாஷணை, ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. அதுதான் நாம பார்க்கக்கூடிய இந்த பகவத்கீதை. அந்த பகவத்கீதை ஒரு கிளைமேக்ஸ் சுச்சுவேஷன்ல சொல்லப்பட்டது. பொதுவா இந்த கிளைமேக்ஸ்ல தான் ஒரு பஞ்ச் டயலாக் இல்ல முக்கியமான தகவல்கள்லாம் வச்சிருப்பாங்க. அதனாலேயும் இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது ஒட்டுமொத்த மகாபாரதத்திலையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா பகவத்கீதை.
இந்த பகவத்கீதை எல்லா வேதங்களுடைய சாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பகவத்கீதை இந்த சூழ்நிலையில உரைக்கப்படுகிறது. ஸோ இதுதான் இந்த பகவத்கீதை உரைக்கப்பட்டதுக்கு பின்னாடி இருந்த ஒரு பின்னணி. இப்ப நாம அத்தியாயத்துக்குள்ள நுழையிறோம். அத்தியாயம் 1 அதுதான் இன்றைக்கு நாம பார்க்கிறது. இந்த முதல் அத்தியாயத்துல மொத்தம் 46 ஸ்லோகங்கள் இருக்கிறது. அந்த 46 ஸ்லோகங்களையும் நாம 4 பிரிவுகளாக பிரிச்சிருக்கோம். அந்த பிரிவுகளுடைய தலைப்புகள் உங்களுக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, இந்த எல்லா தகவல்களையும் உங்களுக்கு இங்க ஸ்லைடா உங்களுக்கு காமிக்கிறோம். உங்களுக்கு உங்களுடைய மொபைல்ல சின்னதா தெரியுது, பார்க்க முடியல அப்படின்னாக்கா ரொம்ப பக்கத்துல வச்சு பார்த்து உங்களுடைய கண்ணை நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். நாம இந்த ஸ்லைட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஹேண்ட் அவுட்டா ஒரு தனி இணைப்பாக உங்களுடைய டெலகிராம் லிங்க்குக்கு, நீங்க டெலகிராம்ல ஒரு குரூப்ல சேர்ந்திருக்கீங்க இல்லையா, கீதா மேடிசி தமிழ் அப்படிங்கிற குழுவில் சேர்ந்திருக்கீங்க. அந்த குழுவுக்கு நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம். நீங்க அதை உங்களுடைய லீஷர் டைம்ல ஓய்வு நேரத்துல அதை படிச்சுக்கிடலாம். அதை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு கேள்வி பதில் இருக்கும். அந்த கேள்வி பதிலையும் நீங்க பூர்த்தி செய்யலாம். அந்த கேள்வி பதில்கள் 18 அத்தியாயங்களுக்கும் நீங்க பூர்த்தி செய்தீர்கள் அப்படின்னாக்கா, இந்த 18 நாட்களினுடைய முடிவுல 19வது நாள்ல உங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். சான்றிதழ் இணையதளத்துல உங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். அதனால நீங்க இதுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீங்க நாம ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கோம், பெரும்பாலானோர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. சில காரணங்களுக்காக மேபி அவங்க அந்த செய்தி சரியா படிக்காம இருந்திருக்கலாம். நம்ம ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கோம். அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு 4 கேள்வி கேட்கும். இதுலதான் உங்களுடைய இந்த கேள்வி பதில் எல்லாம் நாங்க ட்ராக் பண்ணுவோம். நீங்க 18 நாளும் கேள்வி பதில்களை செய்றீங்களா அப்படிங்கிறத பார்த்து நாங்க, நீங்க 18 நாளும் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க, 18 நாளும் கேள்வி பதில்கள் கொடுத்துருக்கிறீங்க. நீங்க ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய ஏதோ ஒரு சூழ்நிலையினால நீங்க இதை அட்டன் பண்ண முடியாட்டினா கூட, இந்த கோர்ஸ் முடிகிறதுக்குள்ள நீங்க அந்த வீடியோவையும் நாங்க உங்களுக்கு லிங்க் கொடுப்போம். அதாவது இந்த நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா அதை நீங்க பார்த்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, இந்த கேள்வி பதில்களை நீங்க எழுதலாம். அதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ரொம்ப முக்கியமானது. தயவு செய்து நீங்க அனைவருமே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை பூர்த்தி செய்யுங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னாக்கா, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டாம், கவனமா நம்ம சொல்றத கேளுங்க. இப்ப நம்ம முதல் ஸ்லோகத்துக்கு போகலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். முதல் ஸ்லோகம். திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவः மாமகா பாண்டவாಶ್ಚைவ கிமகூர்வத சஞ்சய. திருதராஷ்டிரர் கூறினார், சஞ்சயனே, போர் புரியும் விருப்பத்துடன் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் ஒன்று கூடிய என் மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தனர்? இந்த கேள்வியை திருதராஷ்டிரர் சஞ்சயர் இடத்துல கேட்கிறார். சஞ்சயருக்கு ஒரு விசேஷமான ஒரு தன்மை இருந்தது. என்ன? நாம இங்க பெரம்பூர்ல இருந்து பேசுறோம். நீங்க ஒவ்வொருத்தரும் உலகத்தினுடைய வெவ்வேறு பகுதிகளில் இருக்கிறீங்க. ஆனா இங்க பேசுற இந்த விஷயங்களை நீங்க அங்க இருந்த மானைக்கு கேட்குறீங்க இல்லையா? உங்களிடத்துல இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னாக்கா, டிவைஸ் இருக்குது. என்ன? இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் ஸ்மார்ட் போன் இல்லையா? இதன் மூலமா நீங்க என்ன பண்ண முடியுது அப்படின்னாக்கா, நாம இங்க பேசுறத நேரடியா நீங்க அங்க கேட்க முடியுது. ஆனா சஞ்சயனுக்கு அப்ப என்ன இருந்துச்சு அப்படின்னாக்கா, டிவைன் ஐஸ். டிவைஸ்ல டிவைன் ஐஸ், அதாவது திவ்யமான கண்கள் இருந்தது. என்னது இது? வியாசதேவரால சஞ்சயனுக்கு கொடுக்கப்பட்டது. அதை உபயோகப்படுத்தி சஞ்சயன் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்வதற்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருதராஷ்டிரனுக்கு குறிப்பாக உதவி செய்வதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஸோ இங்க திருதராஷ்டிரனுடைய மனோநிலை நமக்கு வெளிப்படுகிறது. இந்த முதல் அத்தியாயத்தினுடைய 4 பிரிவுகளை நம்ம போன ஸ்லைட்ல காண்பித்தோம் இல்லையா? அதை இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. பகவத்கீதை உரைக்கப்பட்ட சூழ்நிலை, மங்களங்கள் பொருந்திய கிருஷ்ணர், பகவான் பக்தர்களை காக்கின்றார், வாழ்வின் துன்பங்கள், இந்த 4 பிரிவுகள் இருக்கிறது. இதுல முதல் ஸ்லோகத்துல இருந்து 11வது ஸ்லோகத்துல முதல் பிரிவு, 12ல இருந்து 20 வரைக்கும் 2வது பிரிவு, 21ல இருந்து 27 வரைக்கும் 3வது பிரிவு, 28ல இருந்து 46 வரைக்கும் 4வது பிரிவு. இதெல்லாம் ஸ்லோகங்களுடைய எண்கள். ஸோ இப்ப நம்ம பார்க்கறது முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல திருதராஷ்டிரனுடைய மனநிலை, இந்த முதல் 11 ஸ்லோகத்துல 2 விதமான நபர்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். யார் யாரு? ஒண்ணு திருதராஷ்டிரர், இன்னொன்னு துரியோதனர். இந்த 2 பேருடைய மனோநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கின்றது. அது என்ன மனநிலையில இருக்கிறாங்க? திருதராஷ்டிரருக்கு ஒரு விதமான மனநிலை, துரியோதனனுக்கு ஒரு மனநிலை. திருதராஷ்டிரர் என்ன மனநிலையில இருக்கிறார்? சந்தேகம், பயம், பாரபட்சம். இந்த விதமா திருதராஷ்டிரர் இருக்கிறார். என்ன சந்தேகம்? ஏன் சந்தேகம்? இல்ல இந்த கேள்வி நமக்கு வரும். எதுக்காக அவர் சந்தேகப்படணும்? இல்ல எதை பத்தி சந்தேகப்படணும்? அவர் சந்தேகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த போர் நடைபெற இருக்கக்கூடிய இடம். ஏன் இதுக்கு சந்தேகப்படணும்? அவரு இந்த இடத்தை அவர் எப்படி குறிப்பிடுறார்? தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. அவருக்கே தெரிஞ்சிருக்குது இது தர்மக்ஷேத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்மங்கள் விளையக்கூடிய பூமி, தர்ம காரியங்களுக்கு இது ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய பூமி. அப்படின்னாக்கா தர்மம் செய்யறவங்களுக்கும் சாதகமா இருக்கக்கூடிய ஒரு பூமி. இந்த இடத்துல வச்சு போர் நடந்தா ஏன் மகன்களுடைய கதி என்னவாகும்? இல்ல அதுதான் அவருடைய சந்தேகம். இவங்க சண்டை போட்டாங்களா இல்லையா, இல்ல என் பசங்க சரண்டர் ஆகி இருந்தாப்பா நீயே வச்சுக்கோ இந்த ராஜ்யத்தை அப்படின்னு கொடுத்துட்டு வெள்ளப்படி காமிச்சிட்டு வந்துட்டானுங்களா? அவருக்கு ரொம்ப சந்தேகம். அதனாலதான் பாருங்க, போர்க்களத்துல போர் வீரர்கள் 2 அணி வகுப்பா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அங்க அவங்க உட்கார்ந்து வட பாயசத்தோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்க போறது கிடையாது. ஏன்னா எதிரணியினர் நம்ம இப்ப கூட பார்க்கலாம், நம்மளுடைய எல்லை கோடுகள்ல லடாக் பகுதி, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் சைனா பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா போர் வீரர்கள் ஒருத்தர் கையோட அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா ஆயுதங்கள் எடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதுனால ஒருத்தர் நேரடியா சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப போர் வீரர்கள் எதிரெதிர நிற்கும் பொழுது நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்கா சண்டை தான் எதிர்பார்க்கலாம். ஆனா இங்க திருதராஷ்டிரர் கேட்கிறாரு, என்ன செய்தனர் சஞ்சயரே? ஒரு விசித்திரமா இருக்குது. காரணம் என்ன அப்படின்னாக்கா இந்த இடத்தினுடைய தன்மை அப்படிப்பட்டது. தர்மத்திற்கு விலை போன ஒரு இடம் அது. அந்த தர்ம கஷேத்திரத்துல என்ன நடக்குது? உண்மையிலே சண்டை போட்டாங்களா இல்லையா? ஏன்னா அந்த இடம் ஒரு நாட்டினுடைய நல்ல குடிமக்களுக்கு, அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கக்கூடிய குடிமக்களுக்கு அரசாங்கம் நிறைய சலுகைகளை கொடுக்கும். அதே மாதிரி தர்மத்தை காக்கக்கூடிய இந்த இடமான தர்மக்ஷேத்திரம்னு சொல்லப்படக்கூடிய இந்த குருக்ஷேத்திரம் எங்க தர்மவான்களாக இருக்கக்கூடிய பாண்டவர்களுக்கு உதவியாக இருந்துடுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அவருக்கு இல்ல. ஓகே, இதுல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். என்ன? நம்மளுடைய இன்றைய இந்த விஷயத்துல வாழ்க்கைக்கான பாடம், இந்த வாழ்க்கைக்கான பாடம் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் சொல்ல இருக்கோம். அதாவது நம்ம இந்த பகவத்கீதையில என்ன கத்துக்கிட்டு என்ன வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த போறோம், அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறத நாம அங்கங்க சின்ன சின்ன தகவல்களாக பார்க்க போறோம். நீங்க அதெல்லாம் கவனமா கேளுங்க. இந்த வாழ்க்கைக்கான பாடம் என்ன அப்படின்னாக்கா, தர்மத்தை நாம் கடைபிடித்தோம் அப்படின்னா தர்மம் நம்மை பாதுகாக்கும். தர்மோ ரக்ஷித ரக்ஷா. யார் தர்மத்தை பாலனை செய்கிறார்கள், அதாவது பின்பற்றுகின்றார்களோ அவர்களை தர்மம் காக்கும். நம்ம தமிழ் பாட்டுல அழகா சொல்லிருக்காங்க, தர்மம் தலை காக்கும். இது நமக்கு தெரியும், ஏன்னா சினிமாவில் சொன்னாதான் நமக்கு தெரியும். ஆனா இது ஒரு அற்புதமான ஒரு நியதி.
தர்மத்தை நாம கடைபிடித்தோம் அப்படின்னாக்கா அது நம்மை பாதுகாக்கும், நம்ம தலையே கூட காக்கும். ஓகே, அடுத்து திருதராஷ்டிரனுடைய மனநிலை என்ன அப்படின்னாக்கா பயம். என்ன பயம் அவருக்கு? அவருடைய பற்றுதலால அவருக்கு பயம். நம்ம எப்படி இந்த பற்றுதலை புரிஞ்சுக்கலாம்? அவருக்கு ரெண்டு விதமான பற்றுதல். ஒண்ணு அவருக்கு இந்த ஹஸ்தினாபுர அரியணை மேல ஒரு பற்றுதல், இன்னொன்னு துரியோதனன் மேல ஒரு பற்றுதல். துரியோதனன் மேல என்ன பற்றுதல் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா, துரியோதனுடைய பிறப்பிலேயே திருதராஷ்டிரருக்கு அறிவுறுத்தப்பட்டது என்ன அப்படின்னாக்கா, இந்த குழந்தை பிறந்ததுமே நிறைய அமங்கலமான விஷயங்கள் நடக்கின்றது. என்ன சொல்லுவாங்க? இன்ஆஸ்பிஷியஸ் சைன்ஸ். இதனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா உன்னுடைய குலத்திற்கே தீங்கு ஏற்படும். அதனால நீ என்ன பண்ண அப்படின்னாக்கா இந்த குழந்தைய நாட்டை விட்டு வெளியில கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. அதனால இந்த நாட்டை விட்டு வெளியில கொண்டு போய் விடுன்னு சொன்னா கூட இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னாக்கா அத செய்யல. அப்ப திருதராஷ்டிரனுக்கு துரியோதனன் மேல இருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த பற்றுதல் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு அப்படிங்கிறது புரியுது. அடுத்து, எனக்கு தான் இந்த ஹஸ்தினாபுரத்தினுடைய அரியணை கிடைக்கல, என் பையனுக்காவது கிடைச்சிட்டு போட்டுமே அப்படிங்கிற ஒரு பற்றுதலும் அவனுக்கு இருந்தது. இது நம்ம பல இடங்கள்ல திருதராஷ்டிரனுடைய எண்ணங்களை அவர் வெளிப்படுத்தும் பொழுது, அதனாலதான் துரியோதனன் அதெல்லாம் பிளான் கொண்டு வரும் பொழுது அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு, மூணு இருப்பாரு. அவன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுப்பாரு. இது அவருடைய பயத்திற்கு ஒரு காரணமாக இருந்தது. ஏன் பையன் மேலையும் அந்த அரியணை மேலையும் அவர் கொண்டிருந்த விடா பற்றுதல், இது நமக்கு இன்னொரு பாடத்தை கொடுக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில என்ன கொடுக்குது? அளவுக்கு அதிகமான பற்றுதல் கவலையை ஏற்படுத்தும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது. நமக்கு ரொம்ப பயம் இருக்குது அப்படின்னாக்கா ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப பற்றுதல் இருக்குது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும் அப்படின்னாக்கா, என் மொபைல் மேல எனக்கு ரொம்ப பற்றுதல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு நிமிஷம் எங்கேயாவது மறந்து வச்சுட்டேனாக்கா நம்ம எவ்வளவு பதட்டமா அதை தேடுறோம் இல்லையா? எல்லாரும் அனுபவிச்சிருக்கோமா? எஸ், புரியுது எனக்கு. அந்த அளவுக்கு அதிகமான பற்றுதல் நமக்கு கவலையை ஏற்படுத்துங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. மூன்றாவது அவருடைய மனநிலை என்ன அப்படின்னாக்கா பாரபட்சம். ஒரு ராஜா எல்லா பிரஜைகளுக்கும் சமமாக கருத வேண்டும், இது நீதி. திருதராஷ்டிரன் ராஜனாக இருக்கின்றார், பொறுப்புல இருக்கிறார். பாண்டவர்களும் அவர்களுடைய பொறுப்புல தான் கொடுத்திருக்காரு. அதனால தனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாரையும் அவர் சமமாக கருத வேண்டும். ஆனா இங்க என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, மாமக்கா பாண்டவா செய்வ, என்னுடைய பசங்க பாண்டுனுடைய பசங்க, பேதம் பார்க்கிறாரு இதுல. அப்ப அதுல இருந்தே அவர் பாரபட்சம் பார்க்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. இதனால என்ன ஆகும்? நான், எனது, என் நாடு, என் மகன், என் குடும்பம், என் வீடு, என் ராஜ்யம் இல்ல என் நாடு, இந்த நான் எனது அப்படிங்கிற அந்த எண்ணம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதுதான் இங்க திருதராஷ்டிரனுடைய மனோநிலை. அடுத்து துரியோதனுடைய மனோநிலை என்ன நம்ம பார்க்கலாம். துரியோதனன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முதல் 11 ஸ்லோகத்துக்குள்ள அவர் என்ன பண்றாருனாக்கா துரோணாச்சாரியர் இடத்துல பேசுறாரு. என்ன பேசுறாரு? இந்த துருபதனுடைய பையன் இந்த அணிவகுப்புகள்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். அந்த துருபதனுடைய பையனை பார்த்து நீங்க கருணை காமிச்சு சரியா சண்டை போடாம இருந்துடாதீங்க, அத வெளிப்படுத்துறான். அது மட்டும் இல்ல, துரோணாச்சாரியர் இடத்துல போய் சொல்றான், ஆச்சாரியரே, நான் இப்ப என்னுடைய படைபலத்தை பற்றி உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இடத்துல சண்டை போடுறதுக்காக யாரெல்லாம் என் கூட இருக்கிறாங்க
அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்றான். அதாவது தன்னுடைய அணியை பத்தி அந்த பலத்தை தானே சொல்லிக்கிறான். தற்பெருமை அது. இந்த தற்பெருமை எந்த ஒரு சூழ்நிலையில ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குதுன்னா நம்ம தற்பெருமையா பேசிப்போம். நம்ம உள்ளுக்குள்ள அப்படியே உதறோம். ஆனா வெளியே தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், அப்படி செஞ்சிருவேன். இந்த தற்பெருமை பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு பாதுகாப்பின்மை அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. அதுதான் ஒரு வாழ்க்கைக்கான பாடம். நாம தற்பெருமை வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இல்ல அது நம்மளிடத்துல இருக்கு அப்படின்னாக்கா, நமக்கு எங்கேயோ ஒரு பாதுகாப்பின்மை, ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிடணும். இன்னொரு வாழ்க்கைக்கான பாடம் என்ன அப்படின்னாக்கா, துரியோதனுடைய 2வது மனநிலை. முந்தின ஸ்லைட்ல கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, நேர்மையானவர்களை சந்தேகப்படுவது. இங்க யார சந்தேகப்படுறான்? துரோணாச்சாரிய சந்தேகப்படுறான், பீஷ்மரை சந்தேகப்படுறான். இன்ஃபேக்ட் அவனுக்கு யார் மேலதான் நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. மேபி கர்ணன் மேல வேணா ரொம்ப நம்பிக்கை இருக்கலாம். ஆனா இங்க பீஷ்மர், துரோணர் எல்லாரையும் அவன் சந்தேகப்படுறான். என்ன சொல்ற? துரோணாச்சாரியாரு, பீஷ்மர் ரொம்ப வயசானவர், நம்ம எல்லாம் அவரை சுத்தி இருந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அப்படின்னா பீஷ்மர் வந்து பாதுகாப்பு கொடுப்பார், அவரை தான் படை தளபதியாக நியமித்திருக்கிறீங்க, அவர் பாதுகாப்பு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாம அவரை நீங்க நியமிச்சிருந்தீங்கன்னா எப்படி அந்த படை முன்னோக்கி செல்லும், எப்படி வெற்றி பெறும்? இந்த சந்தேகம் பட்டோம்னா என்ன ஆகும்? நமக்கு சந்தேகப்பட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வாழ்க்கையில உறவுகள் பிரச்சனை ஆகும். என்ன ஆகும்? சந்தேகப்படுவதால் நாம் வாழ்வில் சிலரை இழப்போம், அன்புக்குரியவர்களை புண்படுத்துவோம். இது ஒரு வாழ்க்கைக்கான பாடம். அதனால நம்ம சந்தேகப்படுறது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சந்தேகப்பட்டோம் அப்படின்னாக்கா இந்த விஷயம் நம்ம சிலரை இழக்க நேரிடும். சில நேரம் மற்றவர்களை புண்படுத்த நேரம். நமக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்கள புண்படுத்துவோம். இந்த வாழ்க்கை பாடத்தோட இந்த முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. நம்ம இப்ப இந்த முதல் அத்தியாயத்தினுடைய 2வது பகுதிக்கு போகிறோம். இந்த 2வது பகுதி எதை பத்தி சொல்றது அப்படின்னாக்கா, மங்களங்கள் பொருந்திய கிருஷ்ணர் அப்படிங்கிற தலைப்பு. இது 19வது ஸ்லோகத்தை நம்ம ஒண்ணு பார்க்கிறோம். சகோஷோதாத்ராஷாணாம் ஹிருதயானி व्यतारयत् न पश्चात् पृथ्वीं चैव तुमुलोऽप्यनातयन्. பல்வேறு சங்கொழிகள் முழக்கம் பேரொழியாக எழுந்து பூமியும் வானமும் நடுங்குமாறு எதிரொலிக்க திருதராஷ்டிரரின் மகன்களுடைய இதயங்கள் சிதறி போயின. இங்க இந்த போர்க்களம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப டென்ஷனா இருக்கும். இந்த போர் ஆரம்பிக்க போகுதுங்கிறத எப்படின்னாக்கா ஒருத்தர் சங்கொலி முழங்குறதன் மூலமாக அங்க வெளிப்படுத்துவார்கள். துரியோதனன் இந்த மாதிரி சந்தேகப்பட்டு பேசுறான் அப்படின்னு தெரிஞ்சது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சந்தேகப்பட்டா நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நெருக்கமானவர்களை இழப்போம் அப்படின்னு. ஆனா பீஷ்மர் துரியோதனனுடைய சந்தேகத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா அவனுக்கு கொஞ்சம் குஷியேற்றுறதுக்காக என்ன பண்றாரு, தன்னுடைய சங்கை முழங்குறார். அதை கேட்டு பாண்டவர்கள் தங்களுடைய சங்கை முழங்குகிறார்கள். அவங்களுடைய சங்கொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னதான் சொல்லப்பட்டிருக்கு? கிருஷ்ணர் அவருடைய பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கம் முழங்குறார். அர்ஜுனன் தேவதத்தம் அப்படிங்கிற சங்கம் முழங்குறார். யுதிஷ்டிரர் அனந்த விஜயம் அப்படிங்கிற சங்கை முழங்குகிறார். பீமன் பவுண்ட்ரம் அப்படிங்கிற சங்கை முழங்குகிறார். நகுலன் சுகோஷம் அப்படிங்கிற சங்கை முழங்குகிறார். சகாதேவன் மணிபுஷ்பகம் அப்படிங்கிற சங்கை முழங்குகிறார். இந்த சங்குகள் திருதராஷ்டிரரின் மகன்களின் இதயங்கள் நொறுக்கின. அந்த சங்கொலியை கேட்டு அவங்களுடைய இதயம் அப்படியே நொறுங்கி போயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த சங்கொலி இருந்துச்சு. அதனாலதான் இந்த சங்கொலி அப்படிங்கிறது ஒரு வெற்றியினுடைய அறிகுறியாக சொல்லப்பட்டிருக்கு. பாண்டவர்கள் இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு 5 விதமான வெற்றியினுடைய அறிகுறிகள் தென்பட்டதை நாம பகவத்கீதையில பார்க்கலாம். இதுவும் இந்த 2வது பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. என்னெல்லாம் அறிகுறிகள் இருக்கு? ஒண்ணு இந்த தெய்வீக சங்குகள். ஏன்னா அது அவங்களுடைய இதயத்தை
சிதறடித்தது, அதை நொறுக்கியது அப்படிங்கறத பார்க்கணும். ரெண்டாவது, கிருஷ்ணர் பாண்டவருடைய பக்கத்துல இருந்தது வெற்றியை உறுதிப்படுத்தியது. மூன்றாவது, அர்ஜுனுடைய கொடியில இருந்த ஹனுமான். அடுத்து லக்ஷ்மி தேவி, அதாவது கிருஷ்ணர் எங்க இருக்கிறாரோ அங்க அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மி இருப்பாங்க அப்படிங்கிறது. அடுத்து அர்ஜுனுக்கு கொடுக்கப்பட்ட தேர், அது அக்னி தேவருடைய தேர். இந்த 5 அறிகுறிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல முதல்ல பார்த்தோம் தெய்வீகமான சங்குகள். அடுத்தது கிருஷ்ணர் இருக்கிறது எப்படி ஒரு வெற்றியினுடைய அறிகுறி. கிருஷ்ணர் எங்க இருக்கிறாரோ அங்க வெற்றி நிச்சயம். இந்த பகவத்கீதையுடைய இறுதி ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பாதோ தனுர்தர தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதீர் துருவா நீதீர் மதீர் மம. யோகிகளின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, உன்னத வெள்ளாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் நியாயமும் இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம். சோ கிருஷ்ணர் எங்க இருக்கிறாரோ அங்க வெற்றி நிச்சயம். இதுல இருந்து நாம ஒரு வாழ்க்கை பாடம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, கிருஷ்ணரிடம் சரணடைந்த ஒருவனுக்கு மிகப்பெரிய ஆபத்திலும் பயப்படுவதற்கு எதுவும் இல்லை. கிருஷ்ணர் எங்க இருக்கிறாரோ அங்க வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதுனால நமக்கு இதுல பயப்படுறதுக்கு அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் இந்த போர்க்களம் பாருங்க, இங்கிட்டு கோடிக்கணக்கான போர் வீரர்கள் இருக்காங்க, இந்த சைடு கோடிக்கணக்கான போர் வீரர்கள், பார்க்கறதுக்கே கோரமா இருக்கக்கூடிய ஒரு போர்க்களம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலும் கூட ஒருத்தர் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அதனால நாம கிருஷ்ணரிடத்துல சரணடைகிறது, கிருஷ்ணரிடத்துல தஞ்சம் பெறுவது அப்படிங்கிறதை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, ராகே கிருஷ்ண மாரேகே மாரே கிருஷ்ண ராகேகே. நாம கிருஷ்ணர் பாதுகாக்கணும்னு நினைச்சாருனாக்கா அந்த நபரை யாராலையும் அழிக்க முடியாது. கிருஷ்ணர் அழிக்கணும்னு நினைச்சாருனாக்கா அந்த நபரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த ரெண்டுக்குமே உதாரணம் இருக்கிறது. அர்ஜுனனை கிருஷ்ணர் பாதுகாக்கணும்னு நினைச்சார், பாதுகாப்பும் கொடுத்தார். அதனால பீஷ்மர் எவ்வளவு ஆக்ரோஷமாக சண்டை போட்டாலும் அவர் ஒரு மின்னல் வேகத்துல சண்டை போட்டார்னு மகாபாரதத்துல விவரிக்கிறது. ஆனாலும் அர்ஜுனனை அவரால் அழிக்க முடியல, ஏன்னா கிருஷ்ணர் பாதுகாப்பு கொடுத்தார். அதே சமயத்துல ஒரு நாள் போர்ல அபிமன்யு இறந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு அர்ஜுனன் சூளுரைக்கிறான், நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள நான் ஜெயத்ரதனை கொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்கா நான் தீ குளிக்கிறேன். அப்பா துரியோதனன் ரொம்ப சந்தோஷம், எப்படியாவது ஜெயத்ரதனை பாதுகாத்துட்டோம், இன்னைக்கு ஒரு நாளைக்கு போர்ல அப்படின்னாக்கா அடுத்து அர்ஜுனன் ஒழிஞ்சா பாண்டவர்கள் எல்லாம் போனாங்க. சோ ஜெயத்ரதனுக்கு பலமான பாதுகாப்பு கொடுத்து படையனுடைய கடைசியில உட்கார வச்சிருந்தாங்க. யாரும் பக்கத்துல நெருங்கிட முடியாதுன்னு பெரிய பெரிய மகாரதிகள்லாம் அவருக்கு முன்னாடி கரெக்டா அணிவகுப்பு பண்ணி வச்சிருந்தாங்க. மறுநாள் போர் ஆரம்பிச்சது. அர்ஜுனனும் பல ஒரு அக்ஷோயினி படை வீரர்களை அன்றைக்கு கொண்டு குவித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய படைபலம் அது. ஆனாலும் ஜெயத்ரதனை நெருங்க முடியல, ஏன்னா அவங்களுக்கு 11 அக்ஷோயினி போர் வீரர்கள் இருந்தாங்க. ஜெயத்ரதனை நெருங்க முடியல. ஒரு சமயத்துல கிருஷ்ணர் பார்க்கிறார், என்ன பண்றார், தன்னுடைய சுதர்சனத்தால சாயங்கால வேலை ஆரம்பிக்கிறதுன்னு தெரிஞ்சு என்ன பண்றார், அவர் சூரியனை மறைக்கின்றார். எல்லாரும் நினைச்சாங்க சூரியன் அஸ்தமிச்சிருச்சு. உடனே ஜெயத்ரதன் அர்ஜுனா இப்பொழுது நீ தீ குளிக்கிறது உறுதி செய்யப்படுகிறது அப்படிங்கிறான். அப்ப கிருஷ்ணன் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, ஜெயத்ரதனுடைய குரல் கேட்டதும் நிச்சயமா இங்க வெளியப்பட்டுட்டான் அப்படிங்கறது தெரிஞ்சு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை மீண்டும் எடுத்துக்கொள்கிறார். அப்ப கிருஷ்ணன் சொல்றார், அர்ஜுனா அங்கப்பா ஜெயத்ரதன் தெரியலாம், விடு அம்ப. அர்ஜுனன் நம்ப விட்டா அவனுடைய குறி என்றைக்குமே தவறுறது கிடையாது, சரியாக அது ஜெயத்ரதனை கொன்றது. சோ இப்ப கிருஷ்ணர் ஒருத்தரை அழிக்கணும்னு நினைச்சிட்டாருனாக்கா யாராலையும் அவரை காப்பாற்ற முடியாது. இது ஒரு வாழ்க்கை பாடமாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது ஹனுமான் எங்க இருந்தார்? மகாபாரதத்துல என்னென்ன ஹனுமான் எங்க இருந்தார் அப்படின்னாக்கா, அர்ஜுனுடைய தேர்ல இருந்த கொடியில ஹனுமானுடைய சின்னம் இருந்தது.
இந்த போர்க்களத்துல அவரும் உதவி செய்தார். என்ன அப்படின்னாக்கா, நிறைய போர் வீரர்கள் சுத்தி இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், ஹனுமான் என்ன பண்ணுவாருனாக்கா பயங்கரமா கர்ஜிப்பார். அதுலயே ஒரு 100-200 வீரர்கள் இறந்து போயிடுவாங்க. இந்த விதத்துல பகவானுடைய சகாக்கள் கூட எல்லா சூழ்நிலைகளிலும் உதவி செய்கின்றார்கள். எப்ப நாம கிருஷ்ணரை தஞ்சம் அடைந்திருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, அவருடைய பக்தர்கள், அவருடைய சகாக்கள் நமக்கு உதவி செய்கின்றார்கள். தர்மத்தின் பக்கத்துல நாம இருக்கும் பொழுது அதான் ஒரு வாழ்க்கைக்கான பாடமா எடுத்துக்கிடலாம். நாம் கிருஷ்ணரின் பக்கத்தில், தர்மத்தின் பக்கத்தில் இருந்தால் அவரது அனைத்து சகாக்களும் நமக்கு உதவுவர். நமக்கு கஷ்டமான சூழ்நிலையில ரொம்ப கண்டிப்பா உதவுவாங்க. அடுத்து லக்ஷ்மி தேவி, அதிர்ஷ்ட தேவதை. கிருஷ்ணர் எங்க இருக்கிறாரோ அங்க அதிர்ஷ்ட தேவதை இருப்பாங்க. அதிர்ஷ்ட தேவதை நம்ம கிட்ட இருக்குனாக்கா அதிர்ஷ்டம் இருந்தா யாருக்கு தாங்க வெற்றி இருக்காது. அடுத்து அர்ஜுனன் ஓட்டிய தேர், இது அக்னி தேவர் அவனுக்கு கொடுத்த தேர். இந்த தேர் எல்லா திசைகளிலும், எல்லா திக்குலையும் வெற்றி பெற கூடியது. அதனால அதுவும் அவனுக்கு வெற்றிக்கான ஒரு அறிகுறியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதோட இந்த 2வது பகுதி முடிகிறது. 3வது பகுதி பக்தவத்சல கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிறார். நீங்க என்ன செய்ய தயாரா இருக்கிறார்? நீங்க பாருங்க, கிருஷ்ணர் அர்ஜுனன் சொன்னதுமே தேரை ஓட்டிட்டு போய் நடுவில் நிப்பாட்டார். அர்ஜுனனுக்கு தேரோட்டியா கிருஷ்ணர் இருக்கிறார். இந்த தேரோட்டியா இருக்கிறதுல என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதை இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பகவான் பக்தன். பொதுவா பகவான் சொல்ற கட்டளையை தான் பக்தன் நிறைவேற்றுவார். நம்ம பார்க்கலாம், ராமபுரார் கட்டளையிடுறதுக்கு ஹனுமான் தயாரா காத்துட்டு இருக்கிறார் அதை செய்யறது, கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு. ஆனா இங்க அர்ஜுனனிடக்கூடிய கட்டளை, பக்தனிடக்கூடிய கட்டளை பகவான் உடனடியா நிறைவேற்றி வைக்கிறார். என்ன, தேர் எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போறேன், எடுத்துட்டு போய் நிப்பாட்டுறார். அப்ப அந்த உணவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்ம நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட நம்ம டிரைவரா இருக்கிறதுக்கு சில நேரம் அவனை கொஞ்சம் யோசிப்போம், கொஞ்சம் கஷ்டமா நினைப்போம். என்ன போய் டிரைவரா இருக்க சொல்றானே. அந்த மாதிரியான இந்த காலகட்டத்துல கிருஷ்ணர் இங்க தன்னுடைய பக்தனுக்காக தேரோட்டியா இருக்கிறார். அப்படிப்பட்ட உறவு பகவானுக்கும் பக்தருக்கும் இடையில இருக்கிறது. இந்த உறவை நாம இன்றைய காலகட்டத்துல நமக்கு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு உறவுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைய காலத்துல இருக்கக்கூடிய உறவுல நமக்கு ஏமாற்றம் இருக்கின்றது. நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கும். எனக்கு கணவர் இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதை செய்யல அப்படின்னாக்கா ஏமாற்றம் தான் வருகிறது. கணவன் மனைவிக்கு இடையில பர்த்டே டேட்டை ஞாபகத்துல வச்சுக்கல, பிரச்சனை. அன்னைக்கு பிரசன்டேஷன் வாங்கிட்டு வரல, சேலை வாங்கி கொடுக்கல, பிரச்சனை, ஏமாற்றம். ஐயோ, என்னுடைய பர்த்டே கூட இவர் ஞாபகத்துல வச்சுக்கல, ஏமாற்றம். உறவுகளுக்கு இடையில நிறைய ஏமாற்றம். இப்ப அந்த உறவுகள்ல மனமுடைந்து போதல் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது. ஏன்னா ஏமாற்றம் அடுத்து இருக்கிறது என்ன, மனமுடைதல். நான் ஒரு நிகழ்ச்சியில மக்களிடத்துல கேட்டேன், எதை ரொம்ப அதிகப்படியான பிரச்சனையா நினைக்கிறீங்க இந்த உங்களுடைய வாழ்க்கையில? அதுல 2-3 பேரு இந்த கருத்து தான் வந்தது. மித்தெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னாங்க. இந்த கருத்தை மட்டும் 2-3 பேர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். வாழ்க்கையில உறவு முறைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது இதனாலதான். சரி, அந்த உறவே நல்லா இருந்தா கூட ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. ஏன்னா இந்த உலகத்துல நிரந்தரமா யாரும் கிடையாது. அப்ப என்ன, ஒருத்தர் இறந்துட்டாருனாக்கா இன்னொருத்தர் அவரை பிரிய வேண்டிய நிலை. இதுதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நியதி, நிலைமை. ஆனா பகவான் அச்சுதர், ரதம் ஸ்தாபிதமே அச்சுதா, சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபிதமே அச்சுதா. அச்சுதா நீங்க சொல்லப்படுறாரு. அச்சுதன் அர்த்தம் நித்தியமானவர் மற்றும் எப்போதும் அவரது பக்தர்களை தோல்வி அடைய செய்யாதவர். இது நமக்கு இருக்கக்கூடிய பௌதிக உறவிற்கு அப்படியே எதிர்மறையானது. பகவானிடத்துல நாம உறவு ஏற்படுத்தி கொண்டோம் அப்படின்னாக்கா அது நித்தியமானதாக இருக்கும். நமக்கு எந்த விதமான பிரச்சனை, இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளும் வராது. இதுல நாம கற்றுக்க வேண்டிய வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னாக்கா, வீழ்ச்சி அடையாத ஒருவரினுடைய உறவை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதனாலதான் இந்த பகவத்கீதை நமக்கு ஒரு மகிழ்ச்சிக்கான வழியை கொடுக்கிறது. ஏன்னா நித்தியமான ஒரு உறவு, அதுல நிச்சயமா நமக்கு ஆனந்தம், ரிலேஷன்ஷிப்ல தான் ஆனந்தம் இருக்கிறது.
நம்ம இப்ப அடுத்து பார்க்க போறோம். அர்ஜுனன் அதை காரணமா சொல்லி எனக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல போறான். ஏன்னா நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய செக்ஷன் பிரிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்ஜுனன் வந்து சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்றதும் அதுக்கு சொல்லக்கூடிய காரணங்கள். சோ அது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். அர்ஜுனனுக்கு இங்க என்ன மனநிலை அப்படின்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல 2 பேருடைய மனநிலை பார்த்தோம். துரியோதனுடைய மனநிலை, திருதராஷ்டிரருடைய மனநிலை. இங்க அர்ஜுனனுடைய மனநிலை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அர்ஜுனன் கூறினான், எனது அன்பு கிருஷ்ணரே, போரிடும் உணர்வுடன் என் முன் கூடியுள்ள எனது நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டு என் உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்வதை உணர்கிறேன். புரிஞ்சுதா? அர்ஜுனனுக்கு இப்ப வாய் உலருது, அங்கங்கள் நடுங்குது. அவருக்கு என்னென்னலாம் அறிகுறிகள் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய துன்பங்களுக்கான அறிகுறி. அந்த அறிகுறிகள்லாம் இங்க என்ன காட்டுறதுன்னு பாருங்க. இதெல்லாம் மன அழுத்தத்தை சொல்லக்கூடிய அறிகுறிகள். அவனுக்கு கைகள் நடுங்குகிறது, வாய் உலர்கிறது, அவருடைய முழு உடலும் நடுங்குகிறது, மயிர் கூச்சலிடுகிறது, கரத்துல இருந்து கையில இருந்து காண்டீபம் வந்து நழுவி விழுது, அவருடைய தோல் சருமம் எரிகிறது, அப்படியே எரிச்சலா இருக்குது, இந்த இடத்துல இனிமேலும் நிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. கால்கள் நான் ஓடி போயிடுறேன் இங்க இருந்து, மனம் குழம்புகிறது, அண்ட் இஸ் ரீலிங். சோ இது மன அழுத்தத்தினுடைய அறிகுறி. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இந்த பகவத்கீதையுடைய இறுதியில இது எல்லாத்துலயும் இருந்து நான் விடுபடுறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொல்லலாம். இந்த 18வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? நாம மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த பகவத்கீதை நமக்கு உதவுகிறது. அதுக்கப்புறமா நம்ம துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கும் பகவத்கீதை நமக்கு உதவுகிறது. என்ன வகையான துன்பம்? துன்பத்தினுடைய வகைகள் பார்த்தீங்கன்னாக்கா, அத்தியாத்மிக, அதிதெய்வீக, அதிபௌத்திக அப்படின்னு 3 வகையா நம்ம துன்பங்களை பிரிக்கலாம். அத்தியாத்மிகனா நம்மளுடைய மனமே, நம்முடைய உடலே நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன், இல்லாத துன்பத்தை கூட இந்த மனசு துன்பமாக்கிடும். அதனால இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். ஒரு மாமனாரு, வித்தியாசமான ஒரு தகவல் உங்களுக்கு, தன்னுடைய மருமகன் துபாயில வேலை பார்க்கிறாரு, இவர் தமிழ்நாட்டுல ஒரு ஊர்ல இருக்கிறாரு. தீபாவளி அன்னைக்கு அவர் போன் பண்ணி மாமா ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லல. அதனால மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடையில சண்டையா. ரொம்ப பெரிய பிரச்சனையில பாருங்க, மனசு இல்லாத ஒரு பிரச்சனையை கூட ஒரு பிரச்சனையாக ஆக்குகிறது. இல்ல, அவருக்கு துபாயில என்ன நிலைமையும் தெரியாது. ஆனா இங்க இருக்கிறவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லலையேன்னு ஒரு பிரச்சனை. இது அத்தியாத்மிக, நம்முடைய மனதால நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை. இல்லாதவனோட அது பிரச்சனையா ஆக்கிக்கலாம். அதிதைவீக, இயற்கை சீற்றங்கள். இப்ப அம்பான் புயல் வங்காளம் மற்றும் ஒடிசா மாநிலத்துல பெரிய பாதிப்பை ஏற்பட்டுச்சு. சில வருடங்களுக்கு முன்பா நம்ம தமிழ்நாட்டுல வரதா புயல் பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது. இது மாதிரியான இயற்கை சீற்றங்கள், வெள்ளம் வந்துச்சு, சில நேரம் வறட்சி ஏற்படுது. இயற்கை சீற்றங்கள் அதிதெய்வீக, தேவாதேவர்களால் ஏற்படுத்தப்படக்கூடியது. இது நம்முடைய கர்ம வினைகளால ஏற்படக்கூடியது. இதை நாம பின்னாடி பார்க்கலாம், கர்ம வினைகள் என்ன அப்படிங்கறத 3, 4, 5வது அத்தியாயங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வரும். இப்ப அதிபௌத்திக, இது என்னது? பிற உயிரினங்களால ஏற்படக்கூடிய துயரங்கள். அது என்ன பிற உயிரினங்களால ஏற்படக்கூடிய துயரங்கள்? நாம சும்மா நடந்து போயிட்டு இருப்போம், ஒரு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு தொப்புளை சுத்தி 7 ஊசி போட வேண்டியிருக்கும். இப்ப வேணா குறைச்சிருப்பாங்க, நாங்கள் 3 ஊசி இருக்கும், ஆனாலும் தொப்புளை சுத்தி ஊசி போடணும். நாய் கடிச்ச வழி ஒண்ணு, தொப்புளை சுத்தி போடுற ஊசி ஒரு வழி. அப்ப பிற உயிரினத்தால நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கொசு நமக்கு மலேரியா, டெங்கு இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கிறது. இப்ப இந்த வைரஸ் கூட ஒரு உயிரினம் தான். என்ன? COVID-19 எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு பிரயோஜனமா நாம இந்த பகவத்கீதை எளிய நடையில்
18 நாட்களில் 18 அத்தியாயங்கள்ங்கிற இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு பெறுவதற்கு வாய்ப்பா நமக்கு அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் பெரும்பாலான மக்கள் இதுல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது அதிபௌத்திக பிற உயிரினங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அடுத்து இந்த 4 காரணங்களை அர்ஜுனன் சொல்கிறான். கருணை, அவன் என்னுடைய உறவினர்கள் எல்லாத்தையும் நான் எப்படி கொள்றது அப்படின்னு அவங்க மேல கருணை காட்டுறான். இத சில நேரத்துல மிஸ்பிளேஸ்டு கம்பேஷன், தவறான இடத்துல வைக்கக்கூடிய கருணை. அவர்கள் ஆதத்தாயினர், ஆக்கிரமிப்பாளர்கள் நிறைய துன்பங்களை கொடுத்தார்கள் பாண்டவர்களுக்கு. சாஸ்திரம் சொல்றது அந்த ஆதத்தாயினர் அப்படிப்பட்டவர்களை நாம தாக்கலாம்னு சொல்றது. ஆனா இங்க அர்ஜுனன் இவங்கெல்லாம் என்னுடைய உறவினர்கள்ங்கிற காரணத்தினால ஒரு தவறான கருணையை காட்டுகிறான். அடுத்து என்ன சொல்றான், என்னால எந்த இன்பமும் அடைய முடியாது, நான் இப்ப ஜெயிச்சேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு தான் ஜெயிக்கணும். ஜெயிச்சதுக்கு அப்புறமா நான் யார் இடத்துல என்னுடைய ராஜ்யத்தை காட்டி சந்தோஷப்பட்டுப்பேன். நம்ம ஒரு வீடே கட்டினா கூட நம்மளுடைய சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு, பாருங்க இது என்னுடைய பெட்ரூம், பாருங்க இது என்னுடைய டாய்லெட், இது என்னுடைய மாமனாருக்கு, இது என் மாமியாருக்கு, இது என் வீட்டுக்காரருக்கு, இது என் குழந்தைங்களுக்கு, கிச்சன் பாருங்க இப்படி வச்சிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் சுத்தி சுத்தி காட்டுவோம். சின்ன இடமா இருந்தா கூட அதை சுத்தி சுத்தி நம்ம காட்டுவோம். ஸோ எல்லாம் நம்முடைய இன்பத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லாட்டி நான் என்ன பண்றது? ஸோ அதனால எனக்கு அதுல எந்த இன்பமும் கிடையாதுன்னு நினைச்சான். ஸோ லூஸ் சிச்சுவேஷன். இதுவும் ஸ்ட்ரெஸ்னுடைய ஒரு முக்கியமான அறிகுறி. நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். வெற்றி இருக்குது அப்படிங்கிறத கூட தோல்வி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை. அடுத்து பாவ விளைவுகளால ஏற்படக்கூடிய ஒரு பயம். இவங்க எல்லாத்தையும் கொள்றதுனால எனக்கு பாவம் தான் சேரும், அதனால நான் சொர்க்கத்துக்கும் போக முடியாது, நரகத்துல போய் கஷ்டப்படணும், அதனால நான் சண்டை போடலன்னு நினைச்சான். அப்புறம் இந்த போர்ல ஆண்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னாக்கா அந்த பெண்கள் எல்லாம் பாதுகாக்கப்படாமல் போயிடுவாங்க. அதனால அவங்க குலதர்மத்தை பின்பற்றலைனாக்கா ஷாதம் மற்றும் இதர காரியங்கள் எல்லாத்தையும் யாரும் செய்ய மாட்டாங்க. அதனால ஒரு பெரிய குலநாசம் ஏற்படும், அவங்க தவறான வழியில போறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி விடுவோம். அதனால கிருஷ்ணா நான் சண்டை போடல. அவனுக்கு குழப்பமாயிடுச்சு, சண்டை போடுறதா சண்டை போட வேண்டாமா அப்படின்ட்டு. இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னாக்கா, நாம ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு பகவத்கீதை ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது. கடைசியா அர்ஜுனன் கிருஷ்ணனிடத்துல சொல்றார், ஸ்திதோஸ்மி, நான் இப்ப ஸ்டெடி ஆயிட்டேன். இது 18வது அத்தியாயத்துல சொல்றான். அதாவது பகவத்கீதை எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அர்ஜுனன் ஒத்துக்கிறான், ஸ்திதோஸ்மி, நான் இப்ப ஸ்திரமாயிட்டேன், என்ன ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன். அந்த தீர்மானம் எடுப்பதற்கு இந்த பகவத்கீதை நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலையில நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னாக்கா நாம பகவத்கீதையினுடைய வழிகாட்டுதலை பெற்றோம் அப்படின்னாக்கா ஒரு நல்ல வழிகாட்டுதலை பெறுவோம். ஆகையால நீங்க அனைவருமே இந்த 18 அத்தியாயங்கள் 18 நாட்களில் எளிய நடையில் கீதை அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில, கீதை எளிய நடையில் இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துகிட்டு எல்லா நாளும் கலந்துகிட்டு எளிமையாக இந்த பகவத்கீதையை கற்று பயனடுங்கள். இதோட இந்த 4வது பகுதி முடிவடைகிறது. நம்ம இன்னைக்கு பார்த்த சுருக்கத்தை இன்னும் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நான் இன்றைக்கு நிகழ்ச்சியை முடிவு பண்றேன். ஒரே ஒரு நிமிஷம். இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னன்னா அத்தியாயம் 1. அதுல 4 பிரிவுகள். முதல்ல திருதராஷ்டிரன் மற்றும் துரியோதனுடைய மனநிலை. அதுல திருதராஷ்டிரன் சந்தேகம், பயம், பாரபட்சம் அப்படிங்கிற மனநிலையை வெளிப்படுத்துறான். அடுத்து துரியோதனுடைய மனநிலை, அவர் தன்னை பத்திய தற்பெருமையா பேசிக்கிறார். அதுக்கப்புறம் சந்தேகப்படுறார். இதனால நாம பெரிய பிரச்சனைக்கு உள்ளாவோம் அப்படிங்கிறத பார்த்தோம். 2வது மங்களங்கள் பொருந்திய கிருஷ்ணர். பாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்பே அவர்களுக்கு வெற்றியினுடைய அறிகுறிகள் இருந்தது, அது பார்த்தோம். 5 அறிகுறிகள் பார்த்தோம். அடுத்தது 3வது பகவான் அவரது பக்தர்களை நேசிக்கின்றார், பக்தவத்சலா அப்படின்னு. எப்படி பார்த்தோம்? பகவான் எப்பயுமே தன்னுடைய பக்தனுடைய நலன் விரும்பியாக இருக்கின்றார். அடுத்தது பகவான் தன்னுடைய பக்தனுக்காக தேரோட்டியாக கூட இருந்து சேவை செய்ய தயாராக இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பக்தவத்சலா. 4வது பகுதி என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய வாழ்வின் துன்பங்கள், மன அழுத்தம் ஏற்படுறதுனால ஏற்படக்கூடிய அறிகுறிகள், துன்பத்தின் வகைகள். அர்ஜுனன் போரிட மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கிறது.
ரைட், இதோட இந்த முதல் அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஒரே ஒரு சின்ன அறிவிப்பு உங்க எல்லாத்துக்குமே நண்பர்களே, நான் திரும்பியும் அறிவிக்கிறேன். உங்களுக்கு இன்றைய நிகழ்ச்சி முடிவடைந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்லைட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுடைய குரூப்ல உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்போம். நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடலாம். நீங்க இதை மொத்தமா பார்க்கலாம். இந்த நோட்ஸ் உங்களுக்கு கேள்வி பதில் எழுதுறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க திருப்பி பார்க்கறதுக்கும் உங்களுக்கு வசதியா இருக்கும். என்றைக்குமே நீங்க இதை யூஸ் பண்ணிக்கிடலாம். நீங்க இந்த வினாவிடையில கலந்துக்கிட்டோம்னு நினைச்சீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு லிங்க் அனுப்பும். அதுல போயிட்டு 10 கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னாக்கா அது எங்களுக்கு வந்துடும். கீழே சப்மிட்னு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு வந்துடும். ரைட்டா? உங்களுடைய தொலைபேசின்னு இல்லாட்டினா இமெயில் ஐடி அதில் கேட்டிருப்போம். அதை வைத்து நாங்கள் ட்ராக் பண்ணுவோம். அந்த ஒன்று தான் நீங்கள் டெய்லி கொடுக்க வேண்டியிருக்கும். அதை வச்சு நீங்கள் 18 நாளும் கேள்விக்கு பதில் எழுதுறீங்களாங்கிறத நாங்கள் ட்ராக் பண்ணிப்போம். அடுத்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும், அதாவது நீங்க கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சிகள்ல இல்ல பகவத்கீதையை பற்றி குறிப்பா இன்னைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமை. ஏன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு கேட்கணும்னு தோணும், அது இனி வரக்கூடிய அத்தியாயங்கள்ல நம்ம எடுத்து சொல்லுவோமா இருக்கும். அதனால இன்றைக்கு அத்தியாயத்துல மட்டும் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த கேள்வி கேட்பதற்கான ஒரு படிவத்தையும் உங்களுக்கு நாங்க குரூப்ல அனுப்புவோம். ஏதாவது டெலிகிராம் குரூப்ல அனுப்புவோம். நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா அதை கிளிக் பண்ணி அதை உங்களுடைய கேள்வியை உங்களுடைய மொபைல்ல இருந்தோ இல்ல லேப்டாப்ல இருந்தோ டைப் பண்ணி நீங்க எங்களுக்கு அனுப்பிச்சீங்கன்னாக்கா நாங்க நாளைக்கு செக்ஷன் உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிந்த அளவுக்கு அந்த கேள்விகளுக்கு பதில் அனுப்புகிறோம். மேபி சில நேரம் தாண்டி போகலாம். ஏன்னா நீங்க நிறைய மக்கள் இந்த நிகழ்ச்சியில சேர்ந்திருக்கிறீங்க. கேள்விகள் நிறைய இருந்துச்சுன்னா சில நேரம் அது கொஞ்சம் நேரம் தள்ளி போகலாம். சில மணி நேரங்கள் தள்ளி உங்களுக்கு பதில் வரலாம். ஆனா கண்டிப்பா உங்க எல்லாருடைய கேள்விகளையும் நாங்க பதிலளிக்க காத்திருக்கின்றோம். நீங்க இந்த நிகழ்ச்சியில நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறக்கூடியது உங்களுடைய உபாசிரியர் ஜெயகோபிநாத் தாஸ். ஹரே கிருஷ்ணா. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Hare Rama,